ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர்களை பற்றி பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ சைல்ட் லேபர்ஸ். ஸோ அதில் பாதி பார்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இன்றைக்கி பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பி சிவா அப்படிங்கிற எடிஷனில் வந்த புத்தகத்திலேருந்து முக்கியமான டாபிக் வைஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தோம்னாலே வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 1க்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரொம்ப ப்ளிமினரிக்கே வந்து இந்தளவுக்கு டஃப்பாக கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலுமே நம்ம இதையும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் எக்கனாமிக் பாலிட்டி ரெண்டுமே கலந்த மாதிரி தான் நம்ம படிப்போம். ஸோ தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள். ஸோ பேசிக்காக வந்து குழந்தை தொழிலாளர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது அடுத்த பார்ட்டு தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள். ஸோ தமிழகத்தில் பார்க்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை வந்து 2001 பார்க்கும்போது 4.19 லட்சம் பேர் இருந்தாங்கப்பா. 2011 வந்து 1.51 லட்சம் பேர் ஆகிட்டாங்க. அதான் ரொம்ப கம்மியாக இருக்குது, கரெக்டாக? 2001 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பும் போது சென்சஸ் கணக்கில் வந்து 4.19 லட்சம் பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 2011 1.51 லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் அதிகம் காணப்படும் இடங்கள். ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ 9 இடங்களில், கரெக்டாக? ஸோ அதில் வந்து ரொம்ப மிக அதிகமாக நம்ம தமிழகத்தில் நம்ம மொத்தமாக இந்தியாவிலேன்னு பார்த்துருப்போம். இங்கே தமிழகத்தில் மட்டும் குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகமாக காணப்படும் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பட்டாசு தொழிற்சாலை தான். ஸோ அங்கே தான் வந்து சிவகாசியில் தான் நிறைய குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலை சிவகாசி, செங்கல் சூளைகள்லையும் இருக்காங்க திருவள்ளூர், ஜவுளி தொழிற்சாலை ஈரோடு, திருப்பூர், கரூர், இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. பீடி தொழில் வேலூர், திருநெல்வேலி, பருத்தி தொழில் சேலம், தருமபுரி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ அடுத்தது குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழிக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னென்ன? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னென்ன? ஸோ இந்த முக்கியமாக இது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக கேட்பாங்க, பொறுத்துகளையும் கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சட்ட அமலாக்கம், குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்துவதை தடை செய்யும் கீழ் குறிப்பிட்ட சட்டங்கள் தொழிலாளர் துறை மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலர்களால் அமலாக்கம் செய்யப்பட்டது. இந்த சட்டங்கள் எல்லாமே தொழிற்சாலைகள் சட்டம் 1948, மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1961, பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர்கள் பணி நிலைமைகள்னு சொல்லுவோம் சட்டம் 1966, தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 1947, தமிழ்நாடு உணவு நிறுவனங்கள் சட்டம் 1958, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, கைத்தறி தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர் சட்டம் 1981, சரிங்களா? ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, பொறுத்துகளை வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், செகண்ட் ஒன்று சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். ஸோ அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி விதை மற்றும் பருத்தி தொழிலில் வந்து ஈடுபடும் குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேறி கொண்டு வரதுக்காக வந்து பண்ணால் யூனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டது, சரிங்களா? யூனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டது. ஸோ தேர்ட் ஒன் வந்து பாருங்கள், தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்துக்கோங்க. இத்திட்டம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியாளர் தலைமையின் கீழ் செயல்படுத்தப்படுது. அதாவது கலெக்டர் கீழே வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் வந்து சென்னை, கோவை, திண்டுக்கல், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், நாமக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, திருவண்ணாமலை, சேலம், வேலூர், விருதுநகர், புதுக்கோட்டை, திருவள்ளூர் மற்றும் தேனி ஆகிய 18 மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம். ஸோ இத்திட்டம் கீழ் சிறப்பு பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையங்களில் பள்ளி செல்லா மற்றும் மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கப்படுகிறது. மாதந்தோறும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயிலும் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 400 உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் மற்றும் இலவச மருத்துவ பரிசோதனை வந்து அளிக்கப்படுகிறது. ஸோ அதாவது வந்து இந்த திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து மாதம் 400 ரூபா, அது அப்போ படிப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிடுவாங்க. ப்ளஸ் வந்து ஃப்ரீ எப்படி சொன்ன நர்சிங் ஹோம் மாதிரி தனியாக வந்து அவங்களுக்குமே வந்து அப்பப்போ வந்து கேம்ப் மாதிரி பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழே. ஸோ அடுத்து வந்து மாதந்தோறும் தலா 500 உதவித்தொகை, அதாவது ஆண்டுகளுக்கு ரூபாய் 6000 வரும்ல. ஸோ அந்த பணி மேற்படிப்புக்கு பயின்று வரும் முன்னாள் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட சிறப்பு பயிற்சி மாணவர்களுக்கும் வந்து கல்விக்காலம் முடியும் வரை வந்து இந்த பணம் வந்து கொடுத்துட்ருக்காங்க, வருஷம் 6000 ரூபாய்னு.
ஸோ அடுத்து இண்டஸ் திட்டம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான திட்டம். 2000 இண்டஸ் திட்டம் 2000ன்னு சொல்லுவோம். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்க இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து உருவாக்கிய திட்டம் தான் இது, இந்த இண்டஸ் திட்டம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் கரெக்டாக. இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் 21 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் வந்து மொத்தம் 5 மாநிலங்களில் 21 மாவட்டங்களில் இத்திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா, இண்டஸ் திட்டம். ஸோ பாருங்கள், இத்திட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், நாமக்கல் மற்றும் விருதுநகர் வந்து தேர்வு செய்யப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்ன, இந்த இண்டஸ் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தை தொழிலாளர்களை அடையாளம் காணுதல், அவர்களுக்கு கல்வி அளித்தல், குழந்தை தொழிலாளர் குடும்பங்களுக்கு வருமானம் ஈட்டும் மாற்று வழிகளை ஆய்வு செய்தல். சரிங்களா, இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே அதுதான். திட்டம் வந்து மார்ச் 31, 2009 வந்து நிறைவடைந்தது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து மெயினாக வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கல்வி கொடுத்தாலே வந்து நம்ம அந்த அவங்களோட ஃபேமிலியில் குடும்பங்களுக்கு வந்து வருமானம் தர மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளை போட்டு கொடுத்து ஸோ இந்த திட்டம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த திட்டமே வந்து பார்த்திங்கன்னா 2009 வந்து நிறைவடைந்தது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய சத்துணவு திட்டம் 1982. ஸோ இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1982 ஜூலை 1 வந்து சத்துணவு திட்டம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. 1991 வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சத்துணவு திட்டம் என பெயர் மாற்றம் அடைந்தது. சரிங்களா, இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் தொடக்க கல்வியினை உறுதி செய்யும் பொருட்டு பள்ளிகளில் குழந்தைகளின் சேர்க்கைகளை அதிகரித்தல் மற்றும் இடைநிற்றலை குறைத்தல். ஸோ இதுதான் வந்து முக்கிய நோக்கமாக இருந்தது. போதிய உணவின்றி வாடும் குழந்தைகளுக்கு, ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிலையினை மேம்படுத்துதல். நிறையா வந்து மெயினாக வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகமாக காரணம் என்னென்னா சாப்பாட்டு வறுமையின் காரணமாக தான். ஸோ இந்த இப்படி நம்ம மதிய உணவு கொடுக்கும்போதாவது நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட கல்வி திறன் மாறலாம். ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த எப்படி சொல்ல அவங்க அந்த வேலைக்கு போகிறதும் வந்து நின்று போயிடும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு இதுக்காக தான் மெயினாக வந்து இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்குது நிறைய குழந்தைகளுக்கு. அந்த காலத்தில் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான ஃபுட் இல்லை அப்படிங்கும்போதே வந்து நிறைய குறைபாடுகளோட குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ அந்தளவுக்கு கிடையாது. இந்த ஊட்டச்சத்துக்கான இன்ஜெக்ஷன் எல்லாமே இப்போ வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி குழந்தைகள் அந்தளவுக்கு பாதிக்காமல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலுமே வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கு தொடர்ந்து வருவதை ஊக்கப்படுத்துதல். ஸோ நம்ம சொல்லுவோம்ல மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லி அந்த காலத்தில் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதில் காமனாக வந்து எல்லாத்துக்கும் ஒரே சாதம் தான். இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகக்கூடாது. அங்கேயே வந்து இப்போ 50 பேர் அப்படின்னா 50 பேத்துக்கும் அங்கேயே பள்ளிக்கூடத்துலேயே தான் சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் வந்து பாகுபாடின்றி அந்த கேஸ்ட் வைஸ் வந்து எந்த பாகுபாடும் இன்றி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. முறையான கல்வி பெற மெயினாக வந்து இந்த திட்டம் வந்து உதவி பெற்றது. ஸோ வேலைவாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ இந்த திட்டத்தில் முக்கிய நோக்கமே அதுதான். ஸோ அடுத்த அம்சங்கள் வந்து பாருங்கள், 15 வரையிலான குழந்தைகளுக்கு அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் சூடான சமைத்த சத்துணவு வந்து வழங்கப்பட்டது. இத்திட்டமானது ஊரக பகுதிகளில் 2 முதல் 5 வரையிலான குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையம் மூலம் செயல்முறைப்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் அந்த பால்வாடின்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்து 1.5 வயசுலேருந்தே குழந்தைகளை விட்டுட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து நாலேஜும் நல்லா போயிட்டுருக்கு, கிளாஸஸும் நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரைவேட் செக்டாரில் போய் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது வந்து எல்கேஜி யூகேஜியில் அவ்வளோ ஃபீஸ் கட்டி நம்மளால் படிக்க வைக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து அங்கன்வாடியில் போயும் கூட நல்லா வந்து இப்போ ஏபிசிடி நல்லா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நாலேஜ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் அப்படிங்கிறதால இல்லை, அங்கன்வாடி மையத்திலே நல்லாவும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இத்திட்டத்தின் கீழ் பல்வகை கலவை சாதம் வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் 15, 2014 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் 3 நாள் முட்டை தர்றாங்க. ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு நாள் வெரைட்டி ரைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஹெல்த்தியான காய்கள்லாம் போட்டு சுண்டல், ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு சூடான சத்துணவு வருடத்தின் 312 நாட்களுக்கும் வழங்கப்பட்டுட்டு தான் வருது. சரிங்களா, ஸோ இந்த சாட்டர்டே சண்டே போக எல்லா நாளுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2005. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மாநிலத்தில் நிகழும் அனைத்து விதமான குழந்தை உரிமை மீறல்களை தடுத்தல் மற்றும் குழந்தை உரிமைகளை பாதுகாத்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. குழந்தை நலன் மற்றும் உரிமை சார்ந்து அனைத்து சட்டங்களின் அமலாக்கத்தினை கண்காணிக்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய காரணம். ஸோ அடுத்து, குழந்தை உரிமை மீறல் தொடர்பான பிரச்சனைகள் மீது உரிய தீர்வு காண சம்பந்தப்பட்ட அரசு துறை மற்றும் நிறுவனங்களுக்கு வந்து பரிந்துரை செய்தது. குழந்தை உரிமைகளை பாதுகாப்பு ஆணைய சட்டம் 2005 கீழ் 23 படி ஆணையத்தின் செயல்பாடுகள் சார்ந்த ஆண்டறிக்கையினை அரசுக்கு சமர்ப்பித்தது. சரிங்களா,
ஸோ இந்த அமைப்பு வந்து எத்தனை பேர் கொண்ட குழு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரும் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 உறுப்பினர்களாவது பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து செயலர் யார் அப்படின்னா சமூக பாதுகாப்பு ஆணையர் தான் வந்து இதில் வந்து செயலாளராக இருந்தாங்க. இதோட செயல்பாடுகள் அதிகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். குழந்தை பாதுகாப்பிற்காக உள்ள சட்டத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், குழந்தைகள் நலனுக்காக அனைத்து அரசு துறைகள், தன்னார்வ தொண்டு செய்த நிறுவனங்கள், சமூக நிறுவனம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல், குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் இட அனைத்தையும் ஆய்வு செய்து குழந்தைகள் குறித்த அனைத்து வகையான பிரச்சனைகள் தொடர்பான புகார்களை தானாகவே முன்வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்வது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாகவும் இருந்தது. அதாவது எங்கே இருந்தாலும் இப்போ வந்து காப்பகம் இருக்காங்க, ஸோ எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு சரியான ஃபுட்டு போகுதா, சேஃபாக இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே கண்காணிக்கிறது வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. ஸோ அடுத்தது குழந்தைகள் உரிமை மீறல்களை தொடர்பான நிகழ்வுகளை விசாரணை செய்து அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க ஆவண செய்தல். இந்த ஆணையம் ஒரு வழக்கை விசாரிக்கும் சிவில் நீதிமன்றத்துக்குரிய அனைத்து அதிகாரங்களையும் பெற்றுள்ளது. எவரையும் அழைத்து விசாரிக்கும் உரிமையும் இவ்வாணையத்திற்கு உண்டு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் தமிழக அரசின் கல்வி திட்டங்கள். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம்ப்பா. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயான்னு சொல்லுவாங்க. ஸோ 2004 10 முதல் 14 வயது வரையிலான பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற பெண் குழந்தைகளுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய தரமான கல்வி அளிக்கும் திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம். ஸோ பள்ளி போகாமல் இருக்கிறவங்க இடையில நின்றுப்பாங்களா அவங்களுக்கான திட்டம் தான். இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கல்வியில் பின்தங்கியுள்ள 44 ஒன்றியங்களில் உண்டு. உறைவிட பள்ளிகளும் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த 14 மாவட்டங்களில் பின்தங்கிய இடத்துல. சரிங்களா? 2018 19 முதல் ஒவ்வொரு மாணவிக்கும் மாதாந்திர ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ செகண்ட் ஒன்று புலம்பெயர்ந்து வரும் தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கான கல்வி. புலம்பெயர்ந்து வரும் தொழிலாளர்கள் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களின் வயதுக்கேற்ப வகுப்பில் பள்ளிகளில் சேர்க்கப்படுகின்றன. அவரவர் தாய்மொழியிலேயே கல்வி கற்பிக்கப்படுகிறது. ஸோ அதை புலம்பெயர்ந்து அப்படின்னா இடம் விட்டு இடம் வந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே. அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம்ப்பா. 2021 இதோட தொடக்கம் வந்து 2021 அக்டோபர் விழுப்புரத்தில் மரக்காணம் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கினாங்க. ஸோ முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா 1 முதல் 8 வரையான வகுப்புகள் வரை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் இடைவெளி மற்றும் கற்றல் இழப்புகளை ஈடு செய்வது, இடைநின்ற மாணவர்களுக்கு மீண்டும் பள்ளிகளில் சேர்ப்பது இந்த முக்கிய நோக்கம். இல்லம் தேடி கல்வினா என்னப்பா, நம்ம போய் வீட்லேயே வந்து நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா பெருந்தொற்று காலத்திற்கு பின் கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் தான் இந்த திட்டம். இத்திட்டத்தின் கீழ் தினமும் வந்து 1.5 மணி நேரம், அதாவது மாலை 5 முதல் 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கற்பித்தல் செயல்பாடுகள் வந்து நடைபெற்று வருகிறது. 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் என்ற முறையில் மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படும். 20 பேத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற முறையில் வந்து 1.5 மணி நேரம் வந்து டெய்லியுமே வந்து கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. மொத்தம் வந்து 1.81 லட்சம் தன்னார்வலர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இத்திட்டத்தில் வந்து இத்திட்டத்தை சீரிய முறையில் வந்து வழி நடத்துவதற்காக மாநிலம், மாவட்டம் மற்றும் பள்ளி ஆகிய 3 அடுக்கு நிலைகளில் குழுக்கள் உருவாக்கப்பட்டது. இத்திட்டம் முதல் கட்டமாக நவம்பர் 26, 2021 அன்று 12 மாவட்டங்களை வந்து தொடங்கப்பட்டது. அம்மாவட்டங்களில் கிடைக்கப்பெற்ற வரவேற்பின் அடிப்படையில் மீதமுள்ள 26 மாவட்டங்களிலும் ஜனவரி 1, 2022 இத்திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மாவட்டத்தில் தான் வந்து ஆரம்பித்தாங்க 2021. ஸோ அங்கே வந்து நல்லா வந்து போச்சு, அதாவது க்ரோத் லெவல் வந்து நல்லா இருந்தங்காட்டி மறுபடியும் 26 மாவட்டங்களையும் வந்து அது வந்து கன்டினியூ பண்ணி விரிவுபடுத்திட்டாங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இக்கொள்கையானது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து குழந்தை பாதுகாப்பு மற்றும் நலன் சார்ந்த சேவைகளை வழங்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டிருந்தது. இக்கொள்கையானது ஒரு குழந்தையின் வாழ்க்கை சுழற்சியிலும் உயிர் வாழ்தல், வளர்ச்சி, மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் பங்கேற்பு ஆகியவற்றின் அனைத்து அம்சங்களிலும் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தையும் உறுதி செய்கின்றது. இக்கொள்கை கவனம் செலுத்தும் 4 அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். வாழ்வு அதாவது பிறத்தல், உயிர் வாழ்தல், உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து. ஸோ குழந்தையின் முதல் 1000 நாட்களில் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதிக முன்னுரிமை வழங்குதல். ஸோ அதாவது வந்து குழந்தைகள் முதல் 1000 நாட்கள் வந்து அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்து அதிக முன்னுரிமை வழங்குறது. குழந்தைகளுக்கு உடல்நலம், ஊட்டச்சத்து, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் தரமான உயர்ந்த சுகாதார சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது இது ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு உடல்நலம், ஊட்டச்சத்து, ஸோ இப்போ வந்து இன்ஜெக்ஷன் வரைக்குமே வந்து நல்லா கொண்டு வந்துட்டாங்க குழந்தைகளுக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே விரிவுபடுத்திட்டாங்க இந்த திட்டத்தை.
ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அங்கன்வாடிகளை வந்து பலப்படுத்துவதன் மூலம் 6 வயதிற்குள்ள கீழே இருக்கிற அனைத்து குழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா தரமான குழந்தைகளுக்கான பருவ பராமரிப்பு மற்றும் வளர்ச்சியை உலகளாவிய அளவில் சமமான அளவில் பெறுவதை வந்து உறுதி செய்தது. குழந்தைகளின் மத்தியில் உள்ள உடல்நல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே வந்து ஆரம்ப நிலையில் கண்டறிந்து மேலாண்மை மற்றும் சிகிச்சை செய்ய அமைப்பு முறைகளை மேம்படுத்துதல். ஸோ அடுத்து வந்து தற்போது கிடைக்கும் அத்தியாவசிய தாய்சேய் நல சேவைகளை வந்து மேம்படுத்துதல். அனைத்து குழந்தைகளுக்கும் போதுமான உணவு பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்தல். 0 முதல் 18 வயது வரையிலான குழந்தைகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகள், தெருவோர குழந்தைகள், குடிசை பகுதியில் உள்ள குழந்தைகள் என 3ஆம் பாலினம் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உட்பட அனைத்து குழந்தைகளையுமே வந்து கண்காணிக்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அடுத்து வந்து பாருங்கள், கல்வி. 5 வயது முடிந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு அருகாமையில் பள்ளியை அமைத்து குழந்தைகளின் ஆரம்ப கல்வியை உறுதி செய்தல். குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் முறை, பாலினம் மற்றும் சமூக புறக்கணிப்பு போன்ற கல்வி கற்பதற்கான பல்வேறு தடைகளை சரி செய்து அனைத்து நிலைகளிலும் பள்ளி இடைநிற்றலை குறைத்தல். மிகச் சிறப்பான இடைநிலை கல்வியை குறைந்த செலவில் அனைத்து பள்ளிகளுக்கும் கிடைக்க செய்தல். அனைத்து குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான, மகிழ்ச்சியான மற்றும் வயதிற்கு ஏற்ற கணினி வந்து வழிக்கல்வி வழங்குதல். அதாவது வந்து டிஜிட்டலில் ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பள்ளிகளில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஆலோசனை தொழிற்பயிற்சியை வந்து வழிகாட்டுதல். ஸோ இதெல்லாமே இருக்கல, பிடி பீரியட் அதெல்லாம் நம்ம போகலப்பா. ஸோ அதுதான். ஸோ அடுத்தது, மது, புகையிலை மற்றும் அனைத்து போதைப் பொருள் போன்ற தீங்குகள் நெருங்காத வண்ணம் பள்ளி குழந்தைகளை பாதுகாத்தல். அனைத்து குழந்தைகளையும் பொறுப்புள்ள குடிமகனாக மேம்படுத்த வழக்கமான பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு உரிமைகளை அறிமுகப்படுத்துதல். அடுத்த, புலம்பெயர் தொழிலாளர்களின் குழந்தைகளை பகுதி வாரியாக இனம் கண்டு அவர்களின் கல்வியை தொடர ஏற்பாடுகள் செய்தல் மற்றும் அவர்கள் தங்கள் தாய்மொழியிலே வந்து கல்வி கற்க வாய்ப்பும் வழங்குதல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பாதுகாப்பு. தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்கு எதிரான எந்த விதமான வன்முறைக்கும், அதாவது முற்றிலும் சகிப்புத்தன்மையற்ற 0 டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம், என்னும் கொள்கையை கடைபிடிக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடங்களை உருவாக்குவதற்கான அனைத்து ஊராட்சிகள் மற்றும் நகர்ப்புற அமைப்புகளையும் வந்து குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்த மற்றும் கடைபிடித்தாங்க. பள்ளி அளவில் வந்து எழும் புகார்களை விசாரிக்க, பாலியல் ரீதியாக தவறாக நடத்தப்படுவது வந்து பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் அனைத்து பள்ளியிலும் புகார் குழுவை அமைத்தல். போஷ் அப்படின்னு சொல்லுவாளப்பா, அதுதான். ஸோ அடுத்து, தங்களின் பாதுகாப்புக்கென இருக்கும் சேவைகள் மற்றும் அமைப்புகள் பற்றிய விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு மேம்படுத்துதல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குழந்தைகள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் கண்டறிந்து தலையிட்டு தீர்வுக்கான கிராமம், வட்டம், மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான அமைப்புகளை உருவாக்குதல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பங்கேற்பு. குழந்தைகள் தங்களின் கருத்துக்களையும் தேவைகளையும் வெளிப்படுத்துவதற்கான தளங்களை பலப்படுத்துதல் மற்றும் அவற்றுக்கிடையே இணைப்பை உருவாக்குதல். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் பங்கேற்புகளில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குழந்தைகள் கலந்துரையாகவும் ஆலோசனை பெறவும் சமூக ஆதரவு குழுவை வந்து உருவாக்குதல். பலதுறை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க உள்ளாட்சி அமைப்புகள், சமூகம் சார்ந்த அமைப்புகள், துறைகளுக்கிடையே ஒருங்கிணைப்புகள் ஆகியவற்றை பலப்படுத்துதல். 12 முதல் 18 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் உறுப்பினர்களாக இருக்கும் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் பாலர் சபைகளை உருவாக்குதல். நோட் பண்ணிக்கோங்க. பாலர் சபைகள் வந்து வருடத்திற்கு 4 முறையாவது, அதாவது பாலர் கிராம சபையாக கூடி குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் நிஜமாக நடக்குதான்னு தெரியல, ஆனால் போட்டிருக்காங்கப்பா. விஷயங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி கிராம சபையில் சமர்ப்பித்து அவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுத்தல். ஸோ கிராமங்களில் தான் நிறைய தவறு நடக்குது. ஸோ இதெல்லாம் போட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ அடுத்து, விழிப்புணர்வு வந்து பாருங்கள். பொதுமக்களிடையே குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக மாநில மற்றும் மாவட்ட அளவில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண்காட்சி மற்றும் பொது நிகழ்ச்சிகள் மூலம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தல் குறித்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுப்பதில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன? குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தி இருக்கும் தொழிற்சாலைகளை கண்டறிவதில் குறைபாடு, தொழிற்சாலைகள் ஒத்துழைப்பும் தருவதில்லை. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை வேலை முடிக்கணும், அதுக்காக வந்து குழந்தைகளை வச்சுருக்காங்க கம்மியான ஊதியத்தில். ஸோ அவங்க சரியான ஒத்துழைப்பும் தருதில்லை. அதிக குழந்தைகளை பெற்று குடும்ப வருமானத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களோட தவறான எண்ணம் அதில் வந்து சிக்கல் தான். அரசு கல்வி திட்டங்களுக்கு வந்து குறைவான நிதி ஒதுக்கீடு செய்வது, இலவச கல்வி அனைவருக்கும் கிடைக்காம. அடுத்து வந்து பாருங்கள், சைல்டு அபியூஸ். ஸோ இதுக்கு வந்து இது வரைக்கும் குழந்தை தொழிலாளர்கள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை துன்புறுத்தல், சைல்டு அபியூஸ் பற்றி பார்த்துடலாம்.
ஸோ இதில் வரையறை வந்து பாருங்கள், ஒரு குழந்தைக்கு உடல் ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ அதாவது தற்செயலாக அல்லது வேண்டுமென்றே இழைக்கப்படும் துன்புறுத்தல் வந்து என்ன சொல்லுவாங்க, குழந்தை துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. உணர்வு ரீதியான துன்புறுத்தல், எமோஷனல் அபியூஸ்ன்னு சொல்லுவோம்ல, உணர்வு ரீதியான துன்புறுத்தல். ஸோ 2வது பாலியல் ரீதியான துன்புறுத்தல், சரிங்களா. ஸோ 3வது வந்து உடல் ரீதியாக ஃபிசிக்கல் அபியூஸ்ன்னு சொல்லுவோம்ல, உடல் ரீதியாக துன்புறுத்தல். ஸோ இது 3 வகையாக பிரிக்கிறாங்க. சில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், உணர்வு ரீதியாக துன்புறுத்துதல் எப்படி என்ன ஏது அப்படின்னு வந்து டீட்டெயில் பார்த்தலாம். குழந்தைகளை புறக்கணிப்பதோ அல்லது தவறாக நடத்துவதோ உணர்வு ரீதியாக துன்புறுத்தல் எனப்படும். குழந்தைகளை வந்து புறக்கணிப்பதோ அல்லது தவறாக நடத்துவதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உணர்வு ரீதியான துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஒன், கீழ்கண்டவர்களை உணர்வு ரீதியாக துன்புறுத்தல் எல்லாம் எனலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை ஏளனம் செய்வது அல்லது கேலி செய்வது. ஸோ அடுத்து, பெரியவர்களின் எதிர்பார்ப்புகளை குழந்தைகள் மீது திணிப்பது, குழந்தையின் மனநலனை கண்டுகொள்ளாமல் இருப்பது, வேணுமென்று அன்பையும் ஆதரவையும் காண்பிக்காமல் இருப்பது. ஸோ நம்ம உள்ளே இருந்துட்டு காமிக்காமல் இருப்பது, குழந்தைகளின் தேவையை நிறைவு செய்யாதது, குழந்தையை திட்டுவது மற்றும் சிறுமைப்படுத்துவது, கஷ்டப்படுத்துறது, இன்னொருவருடன் ஒப்பிட்டு கூறி கம்பேர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு ரீதியாக வந்து துன்புறுத்து, எமோஷனல் அபியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து நம்ம பெற்றோர்கள் கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு அபியூஸ் தான், சரிங்களா. ஸோ நம்ம மற்ற இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோம்ல, ஸோ இது எல்லாமே இதில் வரும். ஸோ அடுத்து, பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் காணப்படும் மாறுதல்கள் என்னென்ன. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதனால் வந்து குழந்தைகளிடம் என்னென்ன வந்து மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா, நகம் கடிப்பது, சிறிய திருட்டு, தூக்கமின்மை. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே வந்து பாதிப்பாகும். ஸோ அது மூலயமா நடக்க விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸோட இதுதான்ப்பா, அவங்க தான் கேர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து விளையாட்டுகளில் ஆர்வமின்மை, விளையாடாமல் இருக்கிறது, அச்ச உணர்வு, எதிர்மறை எண்ணம், புகார் கூறுதல், உம்மென்றிப்பதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது மன மற்றும் அறிவு வளர்ச்சியில் வந்து குறைபாடாகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ப்ராப்ளம்ஸ்னால வரதான், சரிங்களா. அடுத்து வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வந்து பாருங்கள், ஒரு குழந்தையின் அந்தரங்க உறுப்புகளை எந்த வகையிலும் தவறாக பயன்படுத்துவதுதான் குழந்தை பாலியல் கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வயதாகாத பெண்கள், அதாவது 16 வயதாகாத ஆணையோ அவரை விட வயதால் மூத்த ஒருவர் தனது அறிமுகத்தாலோ அல்லது அதிகாரத்தாலோ பாலுறவுக்கு பயன்படுத்துவதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான், சரிங்களா. ஸோ கீழ்கண்டவர்களை குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் எனலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தன்னோட அந்தரங்க உறுப்புகளை குழந்தையிடம் காட்டுவது அல்லது குழந்தையின் அந்தரங்க உறுப்புகளை காட்ட செய்வது, ஆபாசமாக படம் எடுப்பது, ஆபாசம் படம் காட்டுவது, குழந்தை ஆடை இல்லாமல் இருக்கும்போது மறைந்திருந்து பார்ப்பது, குழந்தையின் அந்தரங்க உறுப்புகளை தான் தொடுவது அல்லது தன் அந்தரங்க உறுப்புகளை குழந்தையை தொட செய்வது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வரும். குழந்தையிடம் நேரிலோ தொலைபேசி, கடிதம் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக ஆபாச விஷயங்களை வந்து குறித்து பேசுவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அதோட முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் ஏற்படும் மாறுதல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். நடப்பதில் இல்லை அமர்வதில் வந்து சிரமம் ஏற்படும், வலி, எரிச்சல், கருத்தரித்தல், குழந்தை வந்து பிறருடன் கலகலப்பாக இருக்காது, இயல்புக்கு மாறாக நடந்து கொள்வது, ஸோ நார்மலாக இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் வந்து அக்குழந்தை எங்காவது ஓடி போகவும் கூட கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இதுக்காக வந்து வந்தது வந்து போக்சோ சட்டம்ப்பா. ஸோ இது வந்து வந்தாலுமே இன்னும் வந்து இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. ஸோ அப்போல்லாம் சொல்லுவாங்க 90 கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து ஏளனமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ இருக்கிற ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையுமே தப்பாக நடந்தது கிடையாது. ஸோ இப்போ வர ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும், பெண் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொல்லி கொண்டு வரணும். அதே மாதிரி பெண் குழந்தைகிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செல்லமாக இருப்பாங்க. ஸோ அதாவது டேட் லிட்டில் பிரின்சஸ்ன்னு நல்லா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா தான் ஒவ்வொன்றும் வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு வந்து அம்மா சொல்லலைனாலும் பெண்களுக்கு வந்து அப்பா சொல்லி இது வேணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனைகளையுமே வந்து வீட்டில் கேட்கணும். டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா, ஸோ என்ன நடந்தது, எப்படி போனீங்க, என்ன வந்தீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டால் தான் குழந்தைங்க மறைக்காமல் சொல்லுவாங்க. சின்ன விஷயத்தை அப்போவே நம்ம சால்வ் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இதை விட்டுட்டு இப்போ வந்து எப்படி சொல்ல, இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து சொல்கிறக்கே பயந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதனால் பெற்றோர்கள் வந்து குழந்தைகிட்ட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன ஏது அப்படின்னு கேட்கணும். ஸோ எல்லாத்தையுமே கண்காணிக்கணும். இதுதான் இப்போ இருக்கிற ரீசெண்டில் இருக்கிற பெற்றோர்களோட முக்கிய வேலை இதுதான்ப்பா. இதுதான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே. குழந்தைய இல்லைங்கும் போது அவங்க பணம் சம்பாதிச்சு வேலைக்கு போயில என்ன பிரயோஜனம்.
ஸோ இப்போ நிறைய பேத்துக்கு குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. அது பெண் குழந்தைகள் அப்படின்னா பச்சை குழந்தைங்கள கூட விட மாட்டேறாங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பெண் குழந்தைகிட்ட எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்ககிட்ட எந்த மாதிரியெல்லாம் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வழியாகட்டும், போகிற வழியாகட்டும், நம்ம மேக்ஸிமம் வந்து பெற்றோரே கூட்டிகிட்டு வந்துக்கணும். ஸோ அண்ணன் எப்படி இருக்கிறான், அண்ணன் எப்படி பழகிறான், மற்ற ரிலேஷன்ஸ் எப்படி நம்ம பெண்கள்கிட்ட இருக்கிறாங்க, நம்ம பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அடிக்கொடுக்க அவங்ககிட்டையும் கேட்டுக்கணும். அது இல்லாமல் அவங்களே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ இப்போல்லாம் யாருமே கண்டுக்கிறதில்ல. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் நடந்த பிரச்சனையே அதுதான்ப்பா. ஸோ அடுத்து உடல் ரீதியாக துன்புறுத்தல்ப்பா, ஃபிசிக்கல் அப்யூஷன் சொல்லுவோம்ல. குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக காயங்களை ஏற்படுத்துவது எனலாம். ஸோ உடல் ரீதியான துன்புறுத்தல் வந்து உடலில் சிறப்பாய்வுகள், தீக்காயங்கள், முறிவுகள், அடி வயிற்றில் வந்து காயம், பல்லால் கடித்த தடயம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து அப்யூஸ்ன்னு சொல்லுவோம். சில வந்து இதில் காணப்படும் மாறுதல்கள் என்னென்ன அப்படின்னா, பெரியவர்களை கண்டாலே வந்து அச்சப்படுதல், வேறு குழந்தையின் அழுகையை கேட்டாலே மறுச்சி, முரட்டுத்தனமான நடத்தை, பெற்றோரை பாதுகாவலை கண்டாலே பயம். நம்ம பெற்றோரை கண்டாலே பயம். அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் நடக்குது. அவங்க சொல்கிறக்கே பயந்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொன்னோம்னா நம்ம வேலைன்னு இருக்கிறோம், அடிச்சிருவோம், இப்போ மெயினாக வந்து இப்போ இருக்கிற பெற்றோர்கள் வந்து பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்க வேலை செய்யும்போது குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு போட்டு அடிக்கடி அடிக்கிறது. அது பெருசாக அப்பாட்ட போகிறக்கு பயந்துக்குது, அம்மாட்ட போகிறக்கு பயந்துக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறக்கே பயந்துக்கிறாங்க. வீடு திரும்பும் வேலையில் வந்து மகிழ்ச்சியின்மை. ஸோ அப்போல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது நாளைக்கு சண்டே சாட்டர்டே அவ்வளோ சந்தோஷமாக வரும். இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து போயிட்டு வர வழியும் ரொம்ப சேஃப் இல்லை, அதுக்கே பயந்துக்கிறாங்க. ஸோ இதில் முக்கிய காரணம் என்ன, குழந்தை துன்பத்துக்கான முக்கிய காரணங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தங்களது சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் தோல்விகளுக்கும் ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள இயலாத பெரியவர்களின் இயல்பை குழந்தைகளின் மீதான வன்முறைகளுக்கான முக்கிய காரணமாக விளங்குகிறது. குழந்தைகள் மீதான வன்முறைகளுக்கு குடும்ப சூழ்நிலைகளும் அதில் ஒரு நெருக்கடிகளும் முக்கிய காரணமாக விளங்குகின்றன. குழந்தை துன்புறுத்தலுக்கான காரணங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ இதுக்கான முக்கிய காரணத்தை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. சேம் அதே மாதிரி தான். உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கான காரணம், பாலியல் ரீதியாக, உணர்வு ரீதியாக. ஸோ இது 3மே வந்து காரணங்கள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், உடல் ரீதியான காரணங்கள் பார்க்கலாம். குழந்தை வந்து சரியாக எப்படி சரியாக கல்வி கற்றாமை, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது, பள்ளிக்கு செல்லாமல் ஏமாற்றுறது, பெற்றோருக்கு அடிப்படியாத குழந்தைகள், பெற்றோர்களிடையே வந்து ஏற்படும் பிரச்சனைகளை வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஒரு அதாவது பேரண்ட்ஸுக்கு இருக்கிற சண்டையினால் குழந்தைகளை போட்டு அடிக்கிறது, குழந்தையின் நடத்தையை பற்றி அக்கம்பத்தினரும் கூறும் புகார்கள், சிறு திருட்டுகள், புகைப்பிடித்தல் போன்ற குழந்தைகளை செய்யும் குற்றங்கள், பெற்றோரிடம் காணப்படும் ஆளுமை குறைபாடுகள், குழந்தை வந்து அதிக நேரம் வீட்டில் இல்லாமல் வெளியே சுற்றுவது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உடல் ரீதியாக ஏற்படும் துன்புறுத்தலுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாமே கரெக்டு தானேப்பா. நம்ம இப்போ இருக்கிற பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வந்து வேலைக்கு போலினாலும் பரவாயில்ல, குழந்தைகளை கண்காணிக்கணும், அதுதான் மெயின். ஸோ பாலியல் ரீதியான வந்து காரணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம், குடும்ப சுற்றுப்புறம், குடும்ப அமைப்பு, தனிநபர் மனநிலை மற்றும் சூழ்நிலை ஆகிய வந்து முக்கிய காரணமாக இருக்குது. பெற்றோரிடம் குழந்தைகள் அன்பு செலுத்தாமை, பணிபுரியும் குழந்தைகள் அவர்களின் முதலாளிகள் அல்லது இதர ஊழியர்களிடம் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குதல், பள்ளிகளில் வந்து ஆசிரியர் வந்து அத்துமீறல், மற்றொரு ஆணுடன் தாயாரின் தவறான தொடர்பு, பெற்றோரின் மது அருந்தல் பழக்கம் வந்து இது முக்கிய நோக்கமாக இருந்தது, முக்கிய காரணமாக இருந்தது. குழந்தைகளை அடக்கி வந்து வளர்க்காமை. ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து குச்சி எடுத்தாலே நம்ம பயந்துட்டு ஓடுவோம். அம்மா அப்பாக்கெல்லாம் இல்லை, பாட்டி தாத்தாக்கே நம்ம பயந்துப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு இருந்தாலும் சுத்தமாக பயந்துக்கிறதே இல்லை குழந்தைங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் ஒன், உணர்வு ரீதியான துன்புறுத்தலுக்கான காரணம்ப்பா. குழந்தைகள் வந்து உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கு பெற்றோர்களே வந்து முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. நான் இப்போ சொன்னல, பெற்றோரோட குடிப்பழக்கம், பெற்றோர் வந்து குழந்தைங்களுக்கு தேவையை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறது, அது மோசமாக நடத்துகிற பழக்கம் எல்லாமே அதில் வரும். ஸோ குழந்தைகளின் நடத்தையை வந்து பெற்றோர் வந்து சரிவர கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது, குழந்தைகள் பெற்றோரிடம் சுமூகமாக உறவின்றி பேசுவது, அதாவது வந்து நம்ம ஜாலியாக பேசணும், அப்போ தான் வந்து அவங்க என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பெற்றோர்கள் தமது இளம் வயதில் சரிவர நடத்தப்படாமை. ஸோ அவங்க வந்து இளம் வயதில் வந்து சரியாக இல்லாமல், அதான் இப்போ இருக்கிற டேட் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்கிறாங்களப்பா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து சரியாக வளர்த்தலாம், கண்டுக்கிறதே இல்லை, ஃபோனை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோனில் என்ன பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, ஸோ அது எதுவுமே அவங்க கேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ இப்போ வர குழந்தைங்க வந்து ரொம்ப இப்படி நல்ல நாலேஜாக இருக்கிறவங்க. ஸோ கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொண்டு போனால் எல்லா குழந்தைங்களுமே நல்ல நாலேஜாக நல்ல லெவலில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்த குழந்தை துன்பத்தில் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன காரணங்கள் பார்த்துட்டோம். ஸோ விளைவுகள் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கல்வி பாதிப்பு. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, ஸோ ஏமாற்றிட்டு லீவு போட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அடுத்து போதை கடுமையாதல். ஸோ நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இதை மறைக்கிறதுக்காக வந்து பண்ணால் போதை கடுமையாகிறாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏறத்தில் வந்து 1க்கு 10 பங்கினர் வந்து போதை மருந்து அல்லது புகையிலை போன்றவற்றிற்கு அடிமையாயிடுறாங்க.
குற்ற செயலில் ஈடுபடுதல். ஸோ இதை வந்து பசங்களாகட்டும் பெண்களுக்கு இந்த பிரச்சனைனா, பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேரண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறது, அடிக்கிறது, அது மூலயமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசில் வந்து திருட்டு பண்ணுறது, கொலை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு போகுது. தனிமையை விரும்புதல். ஸோ அதை வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறருடன் சுமூகமாக பழகுவதில்லை, மற்றவர்களிடமும் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசாமல் தனிமையிலேயே இருப்பாங்க. சரிம்மா, அதுவுமே ஒரு முக்கிய விளைவு தான். ஸோ அடுத்தது குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகரிப்பு. பெற்றோர் துன்புறுத்தலாக வீட்டை விட்டு வெளியேறும் குழந்தைகள் சிறு சிறு வேலைகளில் ஈடுபடுகின்றன. இதனால் வந்து குழந்தை தொழிலாளர்களும் வந்து அந்த இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து உறவு பாதிப்பு. ஸோ இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் பெரும் பகுதியினர் தங்களது பெற்றோர்கள் மற்றும் உடல் பிறந்தவர்களுடன் கோபமும் வெறுப்பும் மிக்க உறவுகளையே கொண்டுள்ளன. ஸோ இதுவும் சரிதான். தன்னம்பிக்கை இழப்பு. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸே விட்டுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து தங்களை குறித்த ஒரு எதிர்மறை கண்ணோட்டத்தை வந்து உருவாக்கி கொள்கின்றன. ஸோ நம்ம நெகட்டிவாகவே அது திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இதனால் வந்து கல்வி கற்கும் குழந்தைகள் கூட தமக்கு நன்கு கல்வி கற்க முடியாது. ஸோ அதான் வந்து நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்மளால் படிக்க முடியாது. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களே, நீ படிக்க மாட்டே, உருப்பட மாட்டேன், இப்படிங்க. ஸோ அப்படியே சொல்லியே வந்து குழந்தைங்க நம்மளால் நிஜமாலே படிக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணி தான் அதெல்லாம் நல்ல விளைவாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசின் நடவடிக்கைகள். ஸோ என்னென்ன வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தலாம். போக்சோ சட்டம். ஸோ அதான் வந்து போக்சோ அப்படின்னு என்ன, ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆஃப் ஆக்ட்னு சொல்லுவோம். ஸோ 2012. ஸோ இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஜூன் 2017 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2018 வந்து திருத்தப்பட்டது. சரிங்களா. ஸோ ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதான் வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. சரிங்களா. ஸோ இதன் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இச்சட்டத்தின்படி வழக்கு விசாரணையினை 2 மாதத்திலும் மேல்முறையீடினை 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து முழு விசாரணையும் வந்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதோட முக்கிய அம்சமாக இருந்தது. ஸோ குழந்தையின் எதிர்காலம் கருதி விசாரணை ரகசியமாக நடத்தப்பட வேண்டும். குற்றச்சாட்டவரை அருகில் வைத்து கொண்டு குழந்தையிடம் விசாரணை மேற்கொள்ளக்கூடாது. எஃப்ஐஆர் பதிவுக்கு முன்னரே காவல்துறையினர் விசாரணையை தொடங்கலாம். ஸோ இந்த ஒரு சட்டத்தில் அந்த மாதிரி அம்சங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்தது, காவலர்கள் விசாரணை மேற்கொள்ளும் போது காவலர் உடையில் இருக்கக்கூடாது. காவல் நிலைய எல்லையை காரணமாக காட்டி வழக்கு விசாரணையை அதிகாரிகள் தட்டி கழிக்கக்கூடாது. மீறினால் காவல்துறை அதிகாரிகள் வந்து மீதும் வழக்குகள் பதையப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். சரிங்களா. ஸோ இதுவும் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வந்து உரிய மருத்துவ சிகிச்சை பரிசோதனைகள் அவசியம் மேற்கொள்ளப்பட வேண்டும். நீதிபதியின் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட வேண்டும். வாக்குமூலமும் உடல் பரிசோதனையும் முக்கிய ஆதாரமாக இருக்கும். ஸோ பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்க மாவட்ட ரீதியாக மையம் அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வழக்கை விரைந்து முடிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும். ஸோ இதில் என்ன தண்டனை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ தண்டனை 2018 திருத்தத்தின்படி 17-18 அந்த வயதுக்குட்பட்ட பாலியல் குற்றத்திற்கு வந்து குறைந்தது 10 ஆண்டுகள் சிறை வந்து கொண்டு வந்தாங்க. அதே 13-16 வயதுக்குட்பட்ட பாலியல் குற்றத்திற்கு வந்து குறைந்தது 20 ஆண்டுகள் சிறை, அதிகபட்சம் ஆயுள் தண்டனை கூட கொடுத்தாங்களாமா. அதே 12 மற்றும் 12 கீழே இருக்கிற பாலியல் குற்றத்துக்கு வந்து அதிகபட்சமாக மரண தண்டனையே கொடுத்தான்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிஜமாக இருக்கான்னு தெரியல. ஸோ இருக்குது, பட் வந்து இது யாருமே பயந்துக்கிறது கிடையாது இந்த ஒரு சட்டத்தை பற்றி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இதோட முக்கிய பாக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, பாலியல் ரீதியாக குழந்தைகள் பாதுகாக்கப்படுவது குறித்து ஆன்லைனில் புகார் அளிக்கும் மின்னணு பெட்டி. சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம புகார் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம். ஸோ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவா திட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 வந்து வந்ததுப்பா. இதோட தொடக்கம் வந்து 2015 ஜனவரி 22. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா குழந்தை பாலின பிரச்சனைகளை களைத்தல், பெண் குழந்தைகளின் கல்வியை அதிகரித்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் மாவட்டங்களுக்கு வந்து விருதுமே வழங்கப்பட்டது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஆப்ரேஷன் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து 2014 வந்து தொடங்கினாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா காணாமல் போன குழந்தைகளை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பதான் வந்து பாருங்கள் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. முதலில் உத்தரப்பிரதேசம் காசியாபாத் காவல்துறை செப்டம்பர் 2014 ஆப்ரேஷன் ஸ்மைல் நடவடிக்கை மேற்கொண்டு
227 குழந்தைகள் வந்து மீட்டது. பின்பு மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சகம் ஆபரேஷன் ஸ்மைல் போன்ற நடவடிக்கை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தியது. சரிங்களா, இந்த திட்டத்தின் மூலம் வந்து காணாமல் போன குழந்தைகளுமே கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி. சில அதன்படி ஜூலை 2015 நாடு முழுவதும் ஆபரேஷன் முஸ்கான், இது நோட் பண்ணிக்கோங்க. 2015 ஜூலை 2015 முதல் நாடு முழுவதும் ஆபரேஷன் முஸ்கான் என்ற நடவடிக்கை தொடங்கப்பட்டது. பயிற்சி பெற்ற காவலர்கள் குழந்தைகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஸோ இந்த அறிக்கையின்படி ஆபரேஷன் முஸ்கான் 1 அப்படிங்கிறது வந்து ஜூலை 2015 முதல் அந்த 15 முதல் 19,195 குழந்தைகள் வந்து மீட்கப்பட்டனர். ஆப்ரேஷன் முஸ்கான் 2 ஸோ ஜூலை 2016 முதல் 12,233 குழந்தைகளை வந்து மீட்டாங்க. ஆப்ரேஷன் முஸ்கான் 3 வந்து ஜூலை 2017 வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா, ஸோ எந்தெந்த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் 3 ஆப்ரேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் தொடங்கினாங்க, எத்தனை குழந்தைகளை மீட்டெடுத்தாங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குழந்தை திருமண சட்டம் பாஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எப்போ தொடங்கினாங்க? 2006. சரிங்களா, தொடக்கம் 2006. நோக்கங்கள் என்னென்னா, குழந்தை திருமணத்தை தடுத்தல், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளித்தல், குழந்தை திருமணத்தை நடத்துவோருக்கு சட்ட ரீதியான தண்டனையை வழங்குதல். ஸோ இதோட முக்கிய நோக்கங்கள் இதுதான். சில முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஆண்களுக்கு 21 வயது மற்றும் பெண்களுக்கு 18 வயது என்பதை திருமண வயதாக இச்சட்டம் குறிப்பிடுகிறது. இச்சட்டத்தின்படி குழந்தை திருமணம் என்பது தானாக நடவடிக்கை எடுக்கத்தக்க மற்றும் பிணையில் விடுவிக்க இயலாத குற்றமாகும். குழந்தை திருமணம் என்பது செல்லத்தக்கல்ல அல்லது மற்றும் ரத்து செய்யப்படக்கூடியது. சரிங்களா, குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் இருப்பிடம் வழங்கிட சட்டத்தில் வழிவகை உள்ளது. குழந்தை திருமணத்திலிருந்து மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ வசதி, சட்ட உதவி, ஆலோசனை வழங்குதல் மற்றும் மறுவாழ்விற்கு உறுதுணை செய்வதெல்லாமே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்தது. ஸோ குழந்தை திருமணங்கள் நடைபெறாமல் தடுக்க நீதிமன்றங்கள் தடை உத்தரவுகளை வழங்கலாம். ஸோ நம்ம இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் வந்து குழந்தை திருமணத்தில் ஈடுபட்டால் அவருக்கு 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனையும் அல்லது 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 2 தண்டனையும் கூட வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா வந்து பணம் கட்டணும், இல்லைன்னா தண்டனை அனுபவிக்கணும், இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ரெண்டுமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குழந்தை திருமணத்தை ஏற்பாடு செய்பவர்கள், நடத்துபவர், வழிநடத்துவர் மற்றும் உடந்தையாக இருப்பவர்களுக்கும் இத்தண்டனை பொருந்தும். குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் யார் அப்படின்னா, மாவட்ட சமூக நல அலுவலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை திருமணத்தை தடுக்கலாம். ஸோ ஊரக பகுதியில் குழந்தை திருமணங்களை தடுக்கவும் புகார் தெரிவிக்கவும் ஊராட்சி தலைவர் தலைமையில் மையக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த சட்டம் இளைஞர் நீதி, அதாவது வந்து குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கேர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம், ஆக்ட் 2015. இதில் முக்கிய நோக்கம் என்னென்னா, இடர்பாடான சூழ்நிலையில் உள்ள குழந்தைகளின் முறையான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, மேம்பாடு மற்றும் சமூகத்துடன் ஒன்றிணைத்தல் ஆகியவற்றை உறுதி செய்தல். இச்சட்டம் கீழ்கண்ட குழந்தைகளை கையாளுவது குறித்து சட்ட ரீதியாக வழிமுறைகளை வழங்கியுள்ளது. ஸோ எந்த மாதிரினா, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள், சட்டத்திற்கு முரணாக செயல்பட்டதக்க கருதப்படும் குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக வந்து ஒரு பாதுகாப்பு அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். குழந்தை நல குழந்தைகள். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இளைஞர் நீதி, குழந்தை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 படி அமைக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு. இக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்கள் கொண்டிருப்பாங்க. சரிங்களா, இக்குழுவில் வந்து மொத்தம் 5 பேர், ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்கள். சரிங்களா, ஸோ இதில் வந்து பாருங்கள், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு என வழங்கப்பட்டுள்ள அதிகார வரைமுறைக்குட்பட்டு குழந்தைகள் தொடர்பான தேர்வுகளை தீர்வு செய்வதற்கான அமைப்பாகும் இது. 1973ஆம் ஆண்டின் குற்றவியல் நடைமுறை விதியின்படி பெருநகர் நீதிமன்ற நடுவர் அல்லது முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை கொண்டதாகும். 2வது வந்து குழந்தைகள் இல்லம். ஸோ குழந்தைகள் வந்து நல குழுக்களால் உரிய விசாரணைக்கு பிறகு அவர்களை தக்க வைக்க தொடங்கப்படுகிறது. ஸோ இவ்வில்லங்களில் குறுகிய கால மற்றும் நீண்டகால பராமரிப்பு, சிகிச்சை, கல்வி, பயிற்சி, முன்னேற்றம் மற்றும் மறுவாழ்விற்காக தங்க வைக்கப்படுகின்றன. ஸோ அவங்களுக்காகவே தனி இல்லங்கள் வந்து காப்பகங்கள் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், திறந்த வெளி புகலிடங்கள். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் நிறைய பேர் வீட்டிலேருந்து ஓடி வந்த குழந்தைகளெல்லாம் வந்து தற்காலிகமாக தங்கறக்காக கொண்டு வரதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திறந்த வெளி புகலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குழந்தைகளை தத்தெடுத்தல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் தன்னாட்சி நிறுவனமாக செயல்படும்
மத்திய தத்துவல் அதிகார அமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட தத்தெடுத்தல் ஒழுங்குமுறைகள் வந்து 2017 கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியான குடும்பத்தை பார்த்து அந்த குழந்தைகளை வந்து அவங்களுக்கு தத்தெடுத்து கொடுக்குறது இதோட முக்கிய நோக்கமாக இருந்தது. ஸோ இதில் வந்து இப்போ நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து வந்துடுச்சு இதில். ஸோ மினிமம் வந்து அமௌண்ட் இவ்வளோ இருக்கணும், ஸோ அந்த குழந்தை பேரில் போடணும், ஆதார் கார்டு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ தத்தெடுத்துகிட்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது. நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண இப்போ ரீசெண்டாக. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சட்டத்திற்கு முரணாக செயல்பட்டதாக கருதப்படும் குழந்தைகள். இளைஞர் நீதி குழுக்கள். ஸோ சட்டத்திற்கு முரணாக செயல்படும் குழந்தைகள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்காக நிறுவப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நீதி குழுக்கள். சில வந்து கூர்நோக்கு இல்லங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சட்டத்திற்கு முரணாக செயல்படாத கருதப்படும் குழந்தைகளை வந்து விசாரணை வந்து இளைஞர் நீதிமன்ற குழுமங்களால் முன் நிலுவையில் உள்ள காலங்களில் அக்குழந்தைகளுக்கு தற்காலிகமாக பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வினை கூர்நோக்கு இல்லங்களாக வழங்குகின்றன. ஸோ அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கேஸ் கொடுத்துட்டோம். ஸோ அது வரைக்கும் தற்காலிகமாக தங்கறக்காக ஒரு தேவையான ஒரு இல்லங்கள் தான் வந்து கூர்நோக்கு இல்லங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சிறப்பு இல்லங்கள். ஸோ சிறப்பு இல்லங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தவறளித்ததாக கருதப்படும் குழந்தைகள் வந்து உரிய விசாரணைக்கு பின் இளைஞர் நீதி குழுமத்தால் குற்றம் உறுதி செய்யப்பட்டு தீர்மானிக்கப்படும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்து ஒரு இல்லத்தில் மறுவாழ்வு கொடுக்குறக்காக ஒரு இல்லத்தில் வச்சுருப்பாங்களே. ஸோ அதுக்கு தான் வந்து சிறப்பு இல்லங்களை வந்து கொடுப்பாங்க. ஸோ இக்குழந்தைகள் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் இவ்வில்லங்களில் வந்து தங்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இதரவையும் பார்த்தலாம். குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை 1974 2013, வரைவு குழந்தைகளின் பாதுகாப்பு கொள்கை 2018, தேசிய குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையம் 2007, குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம் 1986, திருத்தம் வந்து 2016, குழந்தைகளுக்கான கட்டணமில்லா தொலைபேசி வந்து நம்பர் என்னப்பா 1098ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அவ்வளோதான்ப்பா. சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு லேபரும் பார்த்துட்டோம், சைல்டு அப்யூஸும் பார்த்துட்டோம், சரிங்களா. ஸோ இனி அடுத்தடுத்து எக்கனாமிக்கில் என்னென்ன டாபிக் இருக்கோ ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்தடுத்த டாபிக் வந்து சீக்கிரமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ தேங்க்யூ.